சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ஈஸ்வரியை கைது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. மாப்பிள்ளைய பார்த்தா கைது பண்ணதும் மாப்பிள்ளை பார்த்தா பொங்கி எழுந்து சும்மா நிறுத்துங்க, என்னைய கைது பண்ணா இவங்களையும் தான் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்தா வாய்ஸ் அவடாலா பேசவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது. என்ன நம்மளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்கவும் அப்போதான் சன்னாசி என்னடா சொல்கிற, உனைய கைது பண்ணுறதுக்கும் என் சம்சாரத்துக்கும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னாசி கேட்கவும், உங்கள் சம்சாரம் வந்து தான் எங்ககிட்ட புது விதமாக ஒரு ஐடியா கொடுத்து எங்களை இங்கே வர சொல்லி சம்மந்தம் பேசினதே உங்கள் சம்சாரம் தான் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை பேசவும் இங்கே பார்த்தா ஈஸ்வரி வேகமாக வந்து சன்னாசிக்கிட்ட, இல்லைங்க இல்லை இவனுமோ மாற்றி பேசுகிறானுங்க, இல்லை இவனை கைது பண்ணுறதுனால நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எடுத்து விட பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி வந்து பேசவும் அப்போ தான் சன்னாசி என்னடா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும், உங்கள் சம்சாரம் தாங்க, நாங்கள் பாட்டுக்கு கோயிலில் நானே எங்கள் அம்மா அப்பாலாம் சாமி கும்பிட வந்தோம், உங்கள் பொண்ணை நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது, அதுவும் இந்த கால் சரியில்லாதவளை நான் கோயிலில் பார்த்து பிடிச்சி கட்டுனா இவ்வளோ தான் கட்டுவேன்னு சொன்னேன்னா இதெல்லாம் சொல்கிற மாதிரியா இருக்குது, நான் ஒன்றும் இவளை பார்த்ததே கிடையாதுங்க, இந்த அம்மாவை தான் வந்துச்சு வந்து அமைச்சர் ராஜாங்கத்துக்கு இந்த மாதிரி கடைசி பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை இந்த மாதிரி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொத்து ரொம்ப எக்கச்சக்கமாக வரும், அதில் எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கமிஷனாக சொத்துன்னு தரணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தாங்க எல்லாத்தையும் சம்மந்தத்துக்கு ஏற்பாடு பண்ணது, நாங்களும் சரி இந்த அம்மா சொல்லிச்சு அப்படின்னு சொத்துக்கு ஆசைப்பட்டு வந்தோம், இந்த அம்மா தான் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிக்கிறேன்னு சொல்லிச்சு, இது பத்தாதுன்னு எங்கள் அப்பா கிட்ட கல்யாணத்துக்கு முத நாள் 25 லட்சம் ரூபாய் கேட்டுச்சு, இதுக்கான ஆதாரமும் எங்கள் கையில் இருக்கு, இந்த அம்மா எங்கள் அப்பா கிட்ட ஃபோனில் பேசின ஆடியோ ரெக்கார்டும் இருக்குயா, அப்பனா இந்த அம்மாவையும் தானே கைது பண்ணணும், கொலை செஞ்சவனை விட அவனை கொலை பண்ண தூண்டி விடுறான் பாருங்க, அப்போ அவனுக்கும் தண்டனை தானே, அப்போ இந்த மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு எங்ககிட்ட உங்க பொண்ணை சிக்க வைக்க பார்த்ததும் இந்த அம்மா தானே, அப்ப இந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த அம்மாவையும் கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பேசவும் சன்னாசிக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. என்ன ஈஸ்வரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும் இங்க பார்த்தா நாடகத்தை ஆரம்பிச்சிருது ஈஸ்வரி, அப்படியே அழுது கதறி சன்னாசி காலில் விழுந்து, என்னங்க கிடையவே கிடையாதுங்க, நம்ம பெத்த 2 பிள்ளை மேலையும் சத்தியமா சொல்றீங்க, இவன் ஏதோ நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இழுத்து விட பாக்குறாங்க, ஏண்டா பொறுக்கி பயலே, பொம்பளை பிள்ளைகளை தப்பு தப்பா வீடியோ எடுத்து அந்த பிள்ளைகளை மிரட்டி அந்த பிள்ளைக வாழ்க்கையில விளையாண்டது மட்டும் இல்லாம இப்ப எங்க குடும்பத்துக்குள்ள வந்து எங்க குடும்பத்தை பிரிக்க பாக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பார்த்தா மாப்பிள்ளையுடைய சட்டையை பிடிச்சு மாப்பிள்ளையுடைய கண்ணத்துல சப்பு சப்புன்னு அரவிடுது. பொறுக்கி பயிரை பெத்தி வச்சிருக்கீங்க, இந்த உண்மையை என்கிட்ட சொல்ல கூட கிடையாது, நீங்க இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இப்படி இப்படி பழக்கம் இருக்கு, இவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எதையுமே என்கிட்ட நீங்க வாயவே திறக்கல, இப்ப வந்துட்டு ஏதோ இந்த சம்பந்தம் தூரத்து சொந்தக்காரவங்க, எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, நீங்க நல்ல குடும்பமாச்சே, எங்க பிள்ளைய நல்லா பாத்துக்கிறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி எங்க மாமா கிட்ட பேசுனா இப்ப மொத்த பழியும் தூக்கி ஏன் மேல போட்டுக்கிட்டு இருக்கீங்க சார், முதல்ல இவனை இழுத்துட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க பார்த்தா மாப்பிள்ளோட அம்மா அப்பாக்கெல்லாம் வாயை அடைச்சு போயிடுறாங்க, இவ்வளவு நடிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளோட அப்பா பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் பார்த்தா இன்ஸ்பெக்டர் நடங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளோட அம்மா அப்பா மாப்பிள்ளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தா இங்க மண்டபத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரிக்கு உயிரே வருது, அப்பாடா நல்ல வேலைக்கு இவன் சொன்னதை கேட்டு இங்க இருக்கிற யாராவது நம்பி இடையில ஏதாவது கேள்வி கேட்டு என்னை ஏதாவது கோர்த்து விட்டுருவாங்களோன்னு நினைச்சேன், நல்ல வேலைக்கு எந்த சாமி புண்ணியமோ தெரியல, கைது பண்ணி நம்மளும் ஜெயில போய் உட்காந்து கம்பி என்னாம இங்க இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கு.